கர்த்தர் நல்லவர். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 14. இதெல்லாம் நம்ம வழக்கமாக தெரிந்த ஒரு வசனம், அதிகமாக நாம் அறிக்கை செய்கிற ஒரு பெரிய பகுதி அது. ஓசியா 14 5-9 வரை. நான் இந்த இருக்கட்டும். இந்த பகுதியில் 14ஆம் அதிகாரத்தில் அப்படி நிறைய காரியங்களுக்கு சொல்லிட்டு வராரு. ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புகிற பொழுது 4ஆம் வசனத்தில், நான் அவர்கள் சிறுகளை குணமாக்குவேன், அவர்கள் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவரை தன் ஜனம், தன்னுடைய பிள்ளைகள், நாம அவரை தேடி அவரிடத்தில் வரும் பொழுது நம்மளை குணமாக்கி நம்மளை எப்படிலாம் வாழ வைப்பார் அப்படிங்கிறதா இது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கிளைமேக்ஸான ஒரு காரியம் இது. இதை நம்ம சொல்ல 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 நமக்கு பெரிய சந்தோஷம் அது. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, என் ஜனங்கள் எப்படி வாழ்வாங்க, என்னை தேடி வர்ற மக்கள். இப்போ நீங்கள் நான் அவர் தேடி வந்திருக்கிறோம், வேறு யாரும் தேடி வந்திருக்கீங்களா? இல்லை. இப்போ நாம் அவரை தேடுறோம், அவரை இன்னும் பற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறோம், அவருக்கு பிரியமான வாழ நினைக்கிறோம். யாரும் துணிகரமாக பாவம் செய்ய கிடையாது, சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், பரவாயில்ல. இப்போ நாம் எல்லாருமே அவரை தேடி வந்திருக்கிறோம், அவரை நம்புகிறோம். அவர் தான் என் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவர். செப்பமா, இயேசுவே என் ஆண்டவர். நல்லா சொல்லுகிறார், இயேசுவே என் ஆண்டவர், அவரே என் ரட்சகர், அவரே என் மீட்பர், அவர் என் கண்மலை. சரி, அப்படி சொல்லும் பொழுது சொல்றாரு, என் ஜனங்களை நான் குணமாக்கி அவங்களை எப்படி நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா சொல்றாரு. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் அப்படிங்கிறார். இப்ப தேசத்துல பனி பெய்தா எப்படி அந்த தேசம் செழிப்பா இருக்கும், அதுக்கு ஒரு ஓமையா நம்ம புரிஞ்சுக்கிறது தகுந்த மாதிரி சொல்றாரு, நான் என் ஜனங்களுக்கு பனியை போல இருப்பேன் அப்படின்னு. நீங்க காலையில் இந்த பனி பெய்கிற காலத்துல நீங்க இன்னொரு வெம்பான்னு ஒன்று இருக்கு, அது பெஞ்சுன்னா பூ இலையெல்லாம் உதிரும், அது வேற. ஆண்டவர் வெம்பான்னு சொல்ல உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமாண்ணா? அந்த பனியில் இன்னொன்று இருக்கு, அது பேஞ்சு அப்படின்னா அது பாதிப்பு உண்டாக்கும். அதை சொல்லலை நம்ம. பனி பெஞ்சு அந்த பனியில் போய் நீங்கள் நின்று பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இந்த இலைகள் பூவெலாம் அதில் கொஞ்சம் தண்ணி அதில் நிற்கும். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போய், கொடைக்கானலில் ஊட்டியில் போய் அதிகாலையில் அந்த தோட்டத்துக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக பார்க்குறதுக்கு அப்படி அருமையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அது எப்படி அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படி செழிக்குதோ, அவ எதை செழிக்க வைக்கிறதுன்னா அந்த பனி. அப்போ நான் என் ஜனத்துக்கு, என்னை தேடி வருகிற, என்னை நம்புகிற என் மக்களுக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா பனியை போல இருப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பனியை போல இருப்பார். சொல்ல, கர்த்தர் எனக்கு பனியை போல இருப்பார். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பனியை போல இருக்கிறார். சரி, இப்போ பனியை போல இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குன்னு நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்ச ஒரு 2-3 காலையில் சொல்லிடுறோம். இதை சொல்லாத நாளே கிடையாது. அதில் ஒரு வார்த்தை வருது, என்ன அப்படின்னா 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள் அப்படிங்கிறார். இப்ப கர்த்தர் நமக்கு பனியா இருக்கிறதுனால நாம எப்படி இருப்போம்னு ஒன்னொன்னா சொல்றாரு. அதுல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா திராட்சை செடி. இந்த 2-3 நாளா இந்த திராட்சைங்கிற இந்த வார்த்தை உள்ளத்துல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த திராட்சை செடி போல படருவார்கள் அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்வோம் அப்படின்னா படர்கிறவர்களாக, பெருகிறவர்களாக. ஒரு இடத்துல பாருங்களேன், சொல்றாரு, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நட்டீர், அது தேசமெங்கும் படர்ந்தது அப்படிங்கிறார். அப்ப ஒரே ஒரு இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு வந்து தேசத்துல வைக்கிறார். வச்ச உடனே அந்த கூட்டம் எப்படி ஆகுது அப்படின்னா, அது திராட்சை செடியை போல என்ன செய்யுது, தேசம் முழுவதும் வேர் விட்டு படர்ந்தது அப்படிங்கிறார். அப்ப உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா பனியை போல இருக்கிறாரு. அதனால நீங்க எப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னா திராட்சை செடியை போல இருப்பீங்க. சொல்லுங்க, நான் திராட்சை செடியை போல படருவேன், படருவேன். சொல்லுங்க, படருவேன். சொல்லுங்க, படருவேன். இப்ப கர்த்தர் எனக்கு பனியை போல இருக்கிறதுனால என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா,
இப்போ சாதாரண ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நான் ஒரு முறை நிலாசி விட்டு போயிருக்க போல ஒரு காரியம் சொன்னாங்க அவங்க. அப்போ முதல்ல கொஞ்சம் எடுத்து அப்படி ஆரம்பிச்சது தான். இன்றைக்கு அது எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்களேன். அப்போ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா கடவுளுடைய காரியங்கள். நிறைய மற்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அது என்ன செய்யுது, ஒரு சின்னதாக ஆரம்பித்தது ஒரு நம்ம கண்ணுக்கு தெரிய அப்போ ஒரு பெருசாக படர்ந்து கிடக்கு. இப்போ அதே போல தான் என்னுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா திராட்சை செடியை போல படருவார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படின்னா நீங்கள் திராட்சை செடியில் போய் பாருங்களேன், ஏதாவது ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மரம் கூட என்ன செய்யும் அப்படின்னா அது அப்படி தூக்கி வச்சுன்னா முளைக்காது. ஆனால் அந்த கொடியினுடைய தன்மை என்ன அப்படின்னா அது அந்த மண்ணுக்கு கீழே அப்படியே தட்டிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கல்லை தூக்கி வச்சிங்க, இல்லை ஏதாவது ஒன்று அணை போட்டிங்க அப்படின்னா அது அப்படி மேலே பறட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் உனக்கு பணியை போல இருக்கிறனால நீ எப்படி இருப்ப? செப்பண்டி சொல்லுங்க. தண்டவாளத்தினுள்ளே தலை வச்சு படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எப்படி இருப்பிய? அதான் சொல்லுங்க. அப்படின்னா எத்தனைதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் நீங்க எப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா திராட்சை செடியை போல என்ன செய்வீங்க, நீங்க படர்ந்து கொண்டு தான் இருப்பீங்களே ஒழிய ஒரு நாளும் உங்களை யாரும் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய பெருக்கத்தை, உங்களுடைய எல்லைகள் பெரிதாகிறத, உங்களுடைய முன்னேற்றத்தை எவரான செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, என்ன தேவை அப்படின்னா, கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறாரு, நான் யாரா இருக்கிறேன். அதான் இப்ப இந்த விசுவாசம், இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக அப்படியே நடக்கும். அவ்வளவுதான். இப்ப என்ன செய்ய, நீங்க செய்ய வேண்டிய நம்பணும், அவ்வளவுதான். இப்ப ஆண்டு சொன்னாரா நீ திராட்சை செடி எடுக்கணும்னா நீ அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது சொன்னார்? இல்ல, நீ என்னிடத்துல வந்துட்டீங்க, நான் உன்னை என்ன செய்ய போறேன். இப்ப இதான் நமக்கு தேவை. இப்ப கடவுளை தேடி வந்திருக்கிறேன், கடவுளை எனக்கு என்ன செய்ய போறார், கடவுளை என்னை எப்படி வாழ வைக்க போறார். அப்ப நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, கடவுள் என்னை திராட்சை செடியை போல படர வைக்க போறார். அப்ப எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஊண்டி அதை தேசங்க படர வைக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய என்னுடைய வாழ்வு கட்டாயம் என்ன செய்யும், படரும். பாருங்க, இப்ப இயேசு ஒரு படி மேல போய் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15:4-5 வாசிங்களேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு பணியை போல இருக்கிறனால திராட்செடியை போல இருப்போம் அப்படிங்கிறார். இப்ப இது பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படிங்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டில் நான் பணியை போல இருப்பேன், அவங்க திராட்சையை படருவாங்க அப்படிங்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டுகள் வரும் பொழுது இன்னும் அதை உறுதிப்படுத்தும்படி, எப்படி பாருங்கள், எப்படி வாக்குத்தத்தங்களை நமக்கு உறுதிப்படுத்தும்படி, நமக்கு சொந்தமாக்கும்படி குமாரனை தந்து அதை 100% நம்ம வாழ்க்கை நிறைவேற்றத்தக்கதான வழியை உண்டாக்கினார். அதே போல இன்னும் அதிகமாய் நாம் நம்பக்கூடிய வகையில் இன்னும் நாம் அதை உறுதியாக நம்ப முடியும். இவன் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஆணித்தரமாய் உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாக இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படிங்கிறார். அப்ப இயேசு திராட்சை செடியாக இருக்கிறதுனால நாம் அதன் கொடியா இருக்க. சொல்லுங்க, அவர் மெய்யான திராட்சை செடி, நான் அதன் கொடியா இருக்கிறேன். சொல்லுங்க. இப்ப இயேசுனுடைய வளர்ச்சியை, அவருடைய பெருக்கத்தை, அவருடைய திட்டத்தை யாராவது தடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய வார்த்தை யாரோ எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. அவருடைய வார்த்தை யாரோ மறுத்து பேச முடியுமா? முடியாது. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். இப்ப அந்த இடத்துல கொண்டு இப்ப நம்மள சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன், சொல்லுங்க, அதன் கொடிகள். சொல்லுங்க, நான் அவை செடியோடு இணைந்திருக்கிற கொடியாக இருக்கிறேன். இயேசு திராட்சை செடியா இருக்கிறார், நான் கொடியாக இருக்க. வசனத்தை மட்டும் போட்டுக்கிட்ட, வசனத்தை போட்டு இயேசு
மெய்யான திராட்சை செடியா இருக்கு, நான் யாரா இருக்கிறேன்? கொடியா இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப நிச்சயமா அவர் திராட்சை செடி, நாமெல்லாம் கொடி. இதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த உலகத்தில் பார்க்கணும் ஒன்றும் தெரியும் இந்த கண்களால். ஆவிக்குரிய காரியம் என்ன அப்படின்னா, அவர் திராட்சை செடி, நான் கொடியாக இருக்கிறேன். அதான் சத்தியம், அதான் விசுவாசம். அப்ப அப்படி நான் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இப்ப இங்கேதான் பிசாசு வேட்டு வைப்பான். இப்ப நாம நினைக்கிறோம் அப்படின்னா, நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல வரும் பொழுது நிறைய நேரத்தில் நம்ம கேட்டிருப்போம், நிலைத்திருந்தால் அப்படின்னா என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய வேற என்ன சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளிலே நிலைத்திருங்கள். இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இப்ப அதையெல்லாம் வச்சு நீங்க கனி கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல கனி கொடுக்கணும் பார்ப்போமே. கனி கொடுக்கணும் அப்படின்னு இடத்துல வந்துட்டு நம்ம ஆளுங்க ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், அவர் நிலைத்திருந்தீங்கன்னா ஆவியின் கனி கொடுப்பீங்க. இல்லை, அது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் திராட்சை செடி, நீ கொடி, அதனால நீ படர்றத, நீ பலன் தருகிறத யார் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்றோம், அவர் மெய்யான திராட்சை, நாம கொடி, அவன் நிலைச்சிருந்தா நாம அன்பு கொடுப்போம். தாம முதல்ல பேசுற ஆளுங்க கேட்டு பாருங்க, அன்பு சந்தோஷம் இருக்கான்னு? இருக்காது. அப்ப என்ன சொல்ல வர, இது ஆவியின் கனியை பத்தி இங்க சொல்லல. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க என்னோடு இணைந்திருக்கிறனால, நீங்க செடியா இருக்கிறனால, நான் செடி, நீங்க கொடியா இருக்கிறனால, நிச்சயமா நீங்க யாராத்தான் இருப்பீங்க, பலன் கொடுக்கிற கொடியாத்தான் இருப்பீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில கர்த்தனுக்கு பணியை போல இருக்கிறனால நான் திராட்சை செடியை போல படர்ந்து கொண்டே இருப்பேன், மிகுந்த பலன் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அதான் என்னுடைய காரியம். அப்ப இங்க சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படிங்கிறாருல. இந்த நிலைத்திருந்தால்ங்கிற வார்த்தைக்கு என்ன இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன். யூடிபி அப்படிங்கிற ஒரு ஆங்கில வேதாகமத்தில் அதுக்கு எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, என்னுடன் நெருங்கிய உறவில் இருங்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் நான் உங்களுடன் நெருங்கிய உறவில் இருப்பேன். ஒரு கொடியின் கிளை துண்டிக்கப்பட்டு தனியாக விட்டால் அது கனி கொடுக்க முடியாது, கனி கொடுக்க அது கொடியுடன் இணைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, நானே திராட்சை செடிப்பா, நீங்கள் கொடிகள், என்னை நிலைத்திருந்தால் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி செடியோடு கொடி இணைந்திருக்கோ அதே போல என்னோடு கூட உறவில் நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படிங்கிறார். எத்தனை சொல்றது புரியுது? நல்லா கவனிங்களே. யாரோடு நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீர்களோ, உறவு வைத்துக் கொள்கிறீர்களோ, அவரிடத்துல நீங்க உங்களுடைய இதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, உங்களுக்குள்ள எல்லா குறைகளும் இங்கே சொல்லுவீங்க, எல்லா காரியங்களையும் சொல்லுங்க, எல்லா ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பீங்க. அப்ப ஒருத்தர் காரியங்களை பகிர்ந்து கொள்ள அவங்க அந்த அளவுக்கு அவங்க ஐக்கியமா இருப்பாங்க. அதே போல கடவுளோடு கூட நாம் உறவில் அவரோடு கூட இருக்கிறதுல நாம் சரியா இருப்போம். அப்படி அந்த உறவுல நான் இருப்போம் அப்படின்னா வேதம் சொல்லுது, நாம் மிகுந்த பலன் கொடுக்கிறவராய் மாறுவோம் அப்படிங்கிற. அப்ப எப்படி அப்படின்னா, செடியோடு கொடி தொடர்ந்து நிலைத்திருக்கிற பொழுது, இப்ப யாராவது வெட்டியான்னு வச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. அப்ப தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த கொடி பலன் கொடுக்கிறதை, அந்த கொடி படர்கிறதை யாரால் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. இப்ப பிசாசுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, இந்த செடியோடு நம்ம இணைந்திருக்காதபடி நம்மளை கட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படி அப்படின்னா, குற்ற உணர்வு, குற்ற மனச்சாட்சி, தாழ்வு மனப்பான்மை, என்னை ஆண்டவர் நடத்துவாரா அப்படி சந்தேகம். இப்ப நம்ம பாருங்களேன், இப்ப அன்பில் நிலைத்திருங்கள், கற்பனையில் நிலைத்திருங்கள், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட் சொன்ன வச்சுங்க, நீங்க எதில் நிலைச்சிருப்பீங்க? அப்ப சொல்லக்கூடாதா? அதெல்லாம் எப்ப என்ன அப்படின்னு முன்னாடி பின்னாடி நீங்க போட்டு எடுத்து வாசி பாருங்க. அன்பு நிலைத்திருங்களா என்ன, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த அன்பை நீங்க நிலைச்சிருங்க. அப்படி அந்த அன்பை நீங்க அறிய பாருங்க. கணவன் மனைவி ஒருத்தர் அன்பா இருக்கும் பொழுது அந்த அன்பை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அப்ப கிறிஸ்தனில் எவ்வளவு அன்பா இருக்கிறா, எனக்கா என்னெல்லாம் செஞ்சிருக்காருங்கிறத நான் அறியும் பொழுது ஆட்டோமேட்டிக் அந்த அன்பை என்ன செஞ்சிருவேன், நான் நிலைத்திருப்பேன். அப்ப இந்த இடத்துல நீங்க நிலைத்திருக்கிறதுக்கும், அன்பு நிலைத்திருந்தா கனி கொடுப்பீங்க, உபதேசம் நிலைத்திருந்தா கனி கொடுப்பீங்க, கற்பனை நிலைத்திருந்தா கனி கொடுப்பீங்க. அவன் சோதனை வரும் பொழுது நீங்க நிலைத்திருந்தீங்க. இன்னும் வசனம் சொல்றார், லூக்காவில் வருது, என்னோடு கூட சோதனை நிலைத்திருந்த நீங்களே அப்படிங்கிறார். அது தூக்கி வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கணும், அப்படி நினைச்சிருந்தா கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது
உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னா தேவனோடு கூட இருக்கிற உறவில் அங்கே விழுந்து கட் பண்ணுறோம். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் தேவனோடு கூட நெருங்கி உறவாட முடியாது. கடவுளை நினைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வர முடியாது. பாருங்க, ஜெபம் பண்ணி முடியும் ஆட்களை ஜெபம் பண்ண ஆட்கள் அழுது முடிச்சுட்டே இருப்பான். ஏன்னா பயந்து ஜெபம் பண்ணுவான். நடக்குமா நடக்காதா, நம்ம சரியாக தான் ஜெபம் பண்ணுறோமா, நான் பண்ற ஜெபம் கேட்கப்படுமா, நான் உண்மையிலே பரிசுத்தமா இருக்கிறோமா, நாம நீதிமான் தானா, இப்படி சந்தேகத்திலே இருக்கிறனால என்ன ஆயிரும் அப்படின்னா கடவுளோடு இருக்க உறவு துண்டிக்கப்படும். அப்ப நான் எந்த நிலையில இருந்தாலும் நான் அவரிடத்தில் வரும் பொழுது என் பிதா என் தகப்பன் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிற அந்த உறவின் அடிப்படையில் நான் வரும் பொழுது நாம யாரா இருக்கிறோம் அப்படின்னா நாம யாரா இருக்கிறோம் அப்படின்னா அவரோடு கூட நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்துக்கு நாம் வந்துடுறோம். அவரோடு கூட உறவுல நாம் நிலைச்சிருக்கிறோம். அவரோடு உறவுல நாம் நிலைத்திருக்கிற பொழுது நிச்சயமாக அவருக்குள் இருக்கிற அந்த நன்மைகள் எல்லாம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நான் பாட்டில் படந்துகிட்டே இருப்பேன், பெருகிட்டே இருப்பேன். அதுல ஒரு நாளும் அவன் தொய் வரவே வராது. என் வாழ்க்கை முன்னேறி போய்கொண்டே இருக்கு. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இப்ப பனி எப்படி பெய்யுது அது பூமியை நனைத்து அது செடியை படர செய்கிறதோ அதே போல் நாம் தேவனோடு கூட நேரங்களை செலவிட்டு அவரோடு கூட உறவுல அதுக்காக பொழுதோடு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கல. நீங்க போகும்பொழுது வரும்பொழுது அவன் உட்காரும் பொழுது படுக்கும் பொழுது ஆண்டவர் எழுதி சொல்லுவார், அவைகளை குறித்தே பேசிக்கிட்டே இரு அப்படிங்கிற வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏங்க நீங்க 1000 வேலை செய்யுங்க பரவாயில்லைங்க, இந்த வாயில ஸ்தோத்திரம் பண்ண முடியாதா? ஒரு வீட்டில் சமைக்கும் பொழுது கடிச்சு துப்பிக்கிட்டு கடு 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 சமைச்சுக்கிட்டு ஃபோன் வேற, அந்த ஃபோனை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் சட்டி சுடாம வேற என்ன சூடும்? இங்கே உன்னை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி எல்லாம் சரி ஆளுகிட்டு ஃபோனை பார்த்தோம்னா கவர் அப்படியே மஞ்சள் கலர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கக்கூடாது, புரியுதா? மஞ்சள் கலர் இருக்கு கவர் எப்படி இருக்கு, மஞ்சள் கலர் இருக்கு அப்படின்னு என்ன அடுப்படியில் அவன் வேலை செய்யறான்னு அர்த்தம்? ஏன் தூக்கி அங்கே வச்சுட்டு நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வேலை செஞ்சா ஆண்டவர் இந்த அடுப்பு எரியுது மாதிரி என் இருதயம் அன்பினால் நிரப்பு எரியட்டும் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுங்களேன், சொல்லிட்டு பேசிட்டே இருங்களேன். அப்போ தண்ணீரை மாசூர் வைப்பா, மாப்ப தொட்டியும் எண்ணெய் மாசூர் வைப்பா. இங்கே உட்காந்து சமைச்சு சமைச்சு போட்டு இப்படி கூட. அப்ப எப்படி எப்படி சொல்ல பாருங்க, செடியில் கொடி தொடர்ந்து நிலைத்திருப்பது போல. அப்ப ஆண்டவருக்கு நமக்கு நல்ல உறவு இருக்க 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 அவருக்குள்ள இருக்கிற அனைத்தும் எங்கேதான் நம்மளுக்கு அப்படியே அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. இதுல எந்த விதமா மாற்ற முடியாது, யாரும் அதை தடுக்க முடியாது, எவர் அதை பறிக்கவும் உங்களுக்கு ஒரு நம்மையே எடுக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு அப்படியே நீங்க போயிட்டேன்னு வச்சுங்க, உங்களுடைய உயர்வு வேற. இந்த வருஷத்துல சொல்றேன் முடிவுன்னு திரும்பி பார்ப்பீங்க, நானா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், ஆச்சரியமா இருக்கு. ஆமே, கடவுள் இதெல்லாம் அவருடைய இருதயத்தினுடைய விருப்பங்க, அவருடைய விருப்பம். நீங்க இப்படித்தான் படரணும், நீ வலப்பக்கம் இடப்பக்கம் என்ன செய்யணும், பெருகணும். அப்ப நீங்க முன்னேறி போகணும். அதுக்கு அவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு நான் பனியை போல இருப்பேன். அவன் எப்படி இருப்பான், திராட்சை செடியை போல படருவான் அப்படிங்கிறான். இது எப்படி பார்க்கறான் பாருங்களேன். நீங்க இதை யோசேப்புல போனீங்கன்னு வச்சுங்களேன், யோசேப்ப கடவுள் எப்படி ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு யாக்கோபு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சவன் சொல்றான் 49 ஆதியாகமம் 49:22 வாசிங்களேன். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனமடிவார். நான் சொல்றேன் பாரு, ஒண்ணு சொல்லிட்டு வரேன். இப்ப யோசேப்பை பத்தி 12 கோத்திரத்தையும் யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிறான். நீங்க வாங்க, உங்க வாழ்க்கையில கடைசியில் நடக்க போறதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது யோசேப்பு வாழ்க்கையில இப்ப பிரசன்ட்ல அவன் எப்படி இருக்கிறான் நல்லா கவனிக்கணும். எல்லா பையலும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, நீ கவனமா வாட்சி பார்த்தீங்கன்னா, யோசேப்பு 2ஆ பேசுவாரு. ஒன்று யாக்கோபு இப்ப அவன் எப்படி இருக்கான், அதுக்கு என்ன காரணம், அடுத்து அவன் எப்படி இருக்க போறான் அப்படிங்கிற 2 பகுதியை சொல்லுவார். அதுதான் சொல்றாரு, யோசேப்பு கனிதரும் செடியை போல் இருப்பான்னு சொல்ல, கனிதரும் செடி அப்படிங்கிறார். அப்படின்னா நீ கனிதரும் செடின்னு இல்லை, இந்த இடத்துல ஐஎஸ்வி அப்படிங்கிற ஒரு ஆங்கில வேதாகமோ இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவன் கனிதரும் திராட்சை செடி அப்படிங்கிறார். அப்ப
யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த உயர்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் யாரா இருக்கிறான்? ஒரு பலன் கொடுக்கிற செடியாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறான். கர்த்தர் அவனை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா பாருங்க, யோசேப்பு இயேசு கிறிஸ்து முன்னடையாளமானவங்க. இப்ப அதெல்லாம் யாக்கோபு தீர்க்கதரிசனமா பார்க்கறான். இந்த வாழ்க்கை இப்படி வந்திருக்கு அப்படின்னா, எங்கே கிடந்தான் இவன்? வீட்டில் கிடந்த களவாணி பையன் எங்கே உட்கார்ந்துருந்தான் பாருங்க. இன்றைக்கு என்னென்னமோ வாழ்க்கை நடந்து ஒரு 14 வருஷம் கழிச்சு இவனை பார்த்தா இவன் நிற்கிறான், ஒட்டுமொத்த உலகத்தை அப்படியே கவர் பண்ணிக்கிறான். யோசேப்புங்கிற பேர் அறியப்படாத இடமே கிடையாது. இப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு யாக்கோபு பார்க்கறான், இவன் என்ன கடவுள் இவன் எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, இவன் யாரு? கனி தருகிற திராட்சை செடி அப்படிங்கிறான். சரி, இப்ப இவனுக்கு வாழ்க்கை என்னெல்லாம் சம்பவிச்சிச்சு, கடவுள் இவன் எப்படி வாக்கிட்டார் அப்படின்னா, இவனை ஒரு திராட்சை செடியா, அங்கே அதான் சொல்றாரு, நான் பனியை போல இருப்பேன், அவன் திராட்செடியை போல படருவான் அப்படிங்கிறார். இப்ப யோசேப்புக்கு எப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது யாக்கோபு தன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை பார்த்து அவன் சொல்றான், யோசேப்பு சாதாரண ஆளடா, இவன் ஒரு கனிதருகிற திராட்சை செடியை கர்த்தர் செஞ்சிட்டாரு, இவனை எடுத்து நட்டதுனாலதான் இவன் இந்த இடத்துல வந்து நிற்கிறான் அப்படிங்கிற யோசேப்பு என்ன செய்யறான் பார்க்கறான், யாக்கோபு பார்க்கறான். அப்படி பார்த்து சொல்றான், இப்ப கடவுள் இவனை எப்படி வச்சுட்டாரு அப்படின்னா கனிதர் திராட்சையை வச்சுட்டாரு. ஆனா அவன் யாரு அப்படின்னா, நீரூற்றொன்றிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர்மே படரும் அப்படிங்கிறான். இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இவன் நீரூற்றில் நாட்டப்பட்ட சாதாரண கனிதர செடி அல்ல, தன்னிடத்தில் இடத்துல நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு செடியா இருக்கிறான். 23 போடுங்க, நீங்க வசந்த மட்டும் கரெக்டாக போட்டுக்கிட்டே வரணும். கனிதர செடியா இருக்கிறான், சாதாரண செடி அல்ல. இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட செடியா இருக்கிறான். அடுத்து இவன் சுவர் மேல் படர்கிற கொடியா இருக்கான். இதான் அட்டையும் வாழ்க்கை நடந்திருக்கிறது. சரி, இதுக்கு எதிர்மாறா என்ன நடந்துச்சு? 23 வசனத்துல, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இப்ப கடவுள் அவனை இங்க கொண்டு வந்திருக்காரு, ஒரு மெய்யான ஒரு திராட்சை செடியா வச்சிருக்கிறார். அவனை இங்கே கொண்டு வச்சார், நீரூற்றல் நாட்ட வச்சுட்டார். அவருக்கும் அவருடைய தரிசனம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் எல்லாத்தையும் அவனுக்குள்ள வச்சுட்டார். அது எப்படி? நீரூற்றல் நாட்டப்பட்ட செடியா. இன்னொன்று சுவர் மேல் படர்கிற செடியா அவனை தெரிஞ்செடுத்துக்கிட்டார். இப்ப அந்த உயர்வை அடைய முடியாதபடி வில்வீரர்கள் அப்படின்னா அவனுடைய சகோதரர்கள், அவனை சுற்றி இருக்கிறவர்கள் பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை அவன் மேல் சுமத்தினார்கள். இல்லாத பொல்லாத சொல்லி அவனை பகைத்தார்கள். அவனை எந்த அளவுக்கு மனமடி வாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனை மனமடி வாக்க சொல்ல. வில் வீரர் அப்படின்னா வில்ல எடுத்து அதை அம்பை தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அம்பை எய்தான் அப்படின்னா அவன் எவ்வளவு காயப்படுவான். அதை விட ரொம்ப கொடூரமானது தெரியுமா நம்முடைய வார்த்தை. பேச சொல்லுவாங்க, வார்த்தையை விட இன்னொன்று இருக்கு தெரியுமா? கண் சாடை காட்டுகிறவன் இருக்கு. கண் சாடை காட்டு என்ன செய்வானா? மக்கா கையை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு வைத்தியன்ற போய் கட்டு போட்டுடலாம். ஆனால் கண் சாடை காட்டுறவன், அந்த பேசுகிற ஆளுகள் வார்த்தை இருக்கு பாருங்க, சொல்ல நான் சாகிற வரைக்கும் இவனை மறக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த பேச்சு மனசை பாய்ச்சிருக்குமா, அது என்ன செய்யும்? அப்போ உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில சொல்றாரு, வில் வீரர் கடவுள் அவனை எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு திராட்சை செடியா, நீரூற்றல செடியா, சுவர் மேல் படர்றது கொடியா அப்படின்னா அவன் தேசங்களை படர்ந்து அவன் செழித்து இருக்கக்கூடிய அளவுக்கு அவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆனா அந்த இடத்தை அவன் அடைய முடியாதபடிக்கு பாருங்க. இப்ப அவன் வாழ்க்கையில் தரிசனம் வந்துருச்சு. என்னைக்கு தரிசனத்தை பெற்றானோ ஆண்டவருடைய அழைப்பை என்னைக்கு அவர் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு அன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு எகிப்தில் 14 வருஷம் வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை தான். ஆனால் சொல்றாரு, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வார்த்தை என்ற அன்புகளை சொல்லி இல்லாத பொல்லாத. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அப்படிலாம் சொல்றாங்களா? பரவாயில்ல. ஆண்டு சொல்றாரு, இல்லாத பொல்லாதை சொல்லும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படிங்கிறார். ஒருவேளை உண்மையை சொன்னா பரவாயில்ல, ஏற்றுக்கிட்டு சரி செஞ்சிருங்க, அவ்வளவுதான். எப்போ என்கிட்ட தப்பு இருக்கு, அது உண்மையா இருக்குன்னு வச்சுங்களேன், நான் சரி செய்யல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒருவேளை என் மேல தப்பே இல்லாம இல்லாத புள்ளா பேசிக்கிட்டு பாணி அவன் ஏன் கண்டுக்கிறேன்னு நம்ம என்ன செய்ய அங்கே தான் போய் நோண்டி பார்ப்போம். எப்படி சொன்னால நம்ம பாசையில் எப்படி சொன்ன நீ பாத்தியோ அப்படின்னு சொல்லி போட்டு சண்டையை போட்டு வந்தோம்னா கொடி படரா. இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க, இந்த அறிவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாயை கரெக்டாக வச்சுக்கிடுவோம். நம்மளை கர்த்தர் இங்கே கொண்டு போக போறாரு, நம்ம எவ்வளவு பெரிய மேன்மை அடைய போகிறோம் அது அவனுக்கு தெரியுது. அதனால
வேதம் சொல்லுது, வில்வீரன் மனமடியக்கினார்கள், அவன் மேல் அம்பை எய்து அவனை பகைத்தார். ஒரு பக்கம் சகோதரர் பகைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் போனால் அங்கே போகிற இடத்துல குற்றச்சாட்டு இல்லாத போலான்னு சொல்கிறாங்க. இவ்வளவை தாண்டி அடுத்த வருஷம் சொல்லி 30 23 நாளை போடுங்க. 24 ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக இருந்தது. பாரு, இப்ப எல்லாரும் அவனை பகைக்கிறாங்க. அவன் கடவுள் அவனை எப்படி வச்சிருக்காருன்னு திராட்சை செடியா வச்சிருக்காரு. அந்த உயர்வை அடையாதபடி பகைக்கிற ஒரு கூட்டம், இல்லாத போல சொல்லுகிற ஒரு கூட்டம், அவனை மனமடி வாக்குற உண்ட கூட்டம். கடைசியாக ஒருத்தவன் தான் பாருங்க, எல்லாத்துலேயும் பெரிய இது என்ன அப்படின்னா, ஒருத்தன் 3 நாளில் நன்மை அடைய போகிறான். அவன் சொப்பனத்தை விளக்கம் சொல்கிறான். அவன் போயில யோசேப்பு சொல்கிறான், எப்பா நீ வாழ்ந்திருக்கும்போது நினச்சிக்கடா அப்படிங்கிறான். 3ஆம் நாள் மறந்துட்டான். பாருங்க, இது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். இந்த பட்டவனுக்கு தான் எப்படி சொன்ன புரியுமா, பெத்தவளுக்கு தான் வழி தெரிஞ்சு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிறைச்சாலே அடிபட்டு நொந்து நூலாகி கிடக்கிறான் ஒருத்தன். இப்போ அவன்கிட்ட ஒரு காரியம் வருது, ஏய் உனக்கு ஒரு வாழ் வரப்போகுது, 3 நாள் நடக்கும், என்னை நினச்சிக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ போய் மறந்த உடனே அவன் வாழ்க்கையில் இந்த பட்ட வேதனைலாம் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் விட. ஏன்னா அந்த 3 நாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து டெய்லி 3 நாள் கண்டிப்பாக தூங்க மாட்டான். கல்யாணம் நெருங்கி வரும்போது தூங்க மாட்டான், அப்புறம் தூங்கவே மாட்டான், பெற மாட்டான். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நல்லா தூங்கணும். நிறைய பேர் பார்ப்போம். நான் போயில வரல டிஜிட்டல் போட பார்ப்பேன். பார்க்க முடியலன்னா உண்மையில இன்னைக்கு இருக்க மாதிரி என்னைக்கு அவங்க என்ன செய்யணும் இருக்கணும். பார்த்தீங்களா, நீ டிஜிட்டல் போடல, நம்மெல்லாம் கல்யாணம் முடிக்கல போடு கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடே எங்கள் அப்பா எங்கள் விஜய் ஒரு கார் வச்சுருக்கிறான். எனக்கெல்லாம் தெரியாது, ஒரு நாள் நம்ம பையன் தான். அப்போ தான் பார்த்தேன், பாஸ்டர் நம்ம பையனை பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருந்தான், நல்ல புள்ள மாதிரி. பார்த்தா 2 பேர் இந்த முயல் தோட்டத்தில் போய் இவன் பிடிங்கிறான், அந்த புள்ள அப்படிங்கிறான். எனக்கு இந்த விவரம்லாம் தெரியாது. இவன் நம்ம விஜய் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, பயங்க பார்க்குறேன், ஒரு சினிமா ஷூட்டிங்கே கல்யாண நாளுக்குள்ள நினைச்சிடான் முடிச்சிடான்னு. அப்போ அந்த டிஜிட்டல் போடலாம் பார்ப்பேன். சில சமயத்தில் ஐயா உட்காந்துருப்பார், அம்மா பின்னாடி நிற்கேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா உட்காந்துருங்க, நம்ம பின்னாடி நிற்பான். அது ரொம்ப ஆபத்தாக இருக்கு. அது எப்படின்னு தெரில, நீ அந்த மாதிரி போட்டு வச்சுக்க. அப்போ எப்போதுமே அந்த ஒரு வடிவுக்கரிசி பார்த்துருக்கீங்களா? வடிவுக்கரிசி தெரியுமா? எங்கள் அக்கா வடிவுக்கரிசி வில்லியை நடித்து பார்த்துருக்கீங்கள? அதனால் போட்டோ எடுக்கும்போது கவனமாக போட்டோ எடுக்கு. நீங்கள் வாட்டில் சிஸ்டர் சேரில் உட்காந்து நீங்கள் இப்படி நின்றீங்கன்னு வச்சுங்க, அதே மனசில் உள்ளே போய் உட்காந்து அப்புறம் போட்டா குத்து வாங்கறதுக்கு முன்னாடி கவனமாக செய்யணும். நீங்கள் சேரில் உட்காந்து சிஸ்டர் பக்கத்தில் உட்காரவங்க, இங்கிட்ட உட்காரவங்க, பின்னாடிக்கிறவங்க, நீங்கள் சரி நல்லது இருக்கட்டும். ஆனால் அந்த போட்டோ பார்க்கும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே 2 பேர் நல்லா இருக்கிறாங்க, இப்படியே வாழ்நாள் முறை என்ன செய்யணும் இருக்கட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய அந்த உயர்வு அடையாதபடி மனமடி வாக்குற கூட்டம் ஒரு பேசிக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் கண்டுக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்மளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி வேகம் வரும். ஏன்னா எடுத்துட்டு போடுவோமான்னு வரும். அந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்குன்னு நம்முடைய கோலை அவன் தடுத்துருவான். அதனால் கடவுள் நம்ம எங்கே வச்சுருக்காரு அப்படின்னா, கனிதருகிற திராட்சை செடியாக நம்மளை நாட்டி வச்சிருக்கிறார். இன்னும் போனால் நான் உயர்குலை திராட்சை செடி, அது எங்கே அப்படின்னா கிறிஸ்து. யோசேப்பாவது கனிதரும் திராட்சை செடி, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற திராட்சை செடி. ஆமே, அல்லேலூயா. இப்போ நம்மளை எங்கே வந்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அவர் கூட இணைந்திருக்கிறோம். இப்போ அவரோடு கூட இருக்கிற அந்த உறவில் நான் தொடர்ந்து இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நன்மை தான் வந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இருக்கணும். ஏன் அதிகாலை தேடுங்கன்னு சொல்கிறோம்? ஆண்டவர் எப்போ கூட இருக்கிறார். அப்படி சவுடால் பேசிக்கிட்டு கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியத்தை பேசுகிறவங்களாம் அப்படி சவுடால் பேசி காணாம போட்டவன் இருக்கான். நான் சொல்கிறேன், எனக்கு இழுத்து போட்டு அடித்தாலும் காலில் எந்திரிக்க எனக்கு தூக்கம் வராது. நீ சொல்லுவாங்க, என்ன அப்போ நீங்கள் மறுபடி அப்போ காலில் தேடினா ஆண்டவங்களை கூட இருப்பாரா? ஆமாம், ஏசுனாரோட மிஞ்சின நீதிமானம் இருக்கக்கூடாது. தேட வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக தேடணும். அதுக்காக ஏசுனார் என்னோட எப்போதும் என் கூட இருக்கார் அப்படின்னு நீ ஒரு 4 நாள் ஜெபம் பண்ணப்போ பேய் மேய்ஞ்சிரும். அப்புறம் நடக்கும். அப்போ ஆண்டவர் எப்போது கூட இருக்கிறாருன்ட்டு நான் அதிகாலை என்னை பார்த்து கிண்டல் பண்ண ஊழியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது என்ன அதிகாலை அப்படின்னு, எப்படி சொல்கிறது, வாயில் தான் வந்துடப்பாரு. நான் இப்போ ஒரு ஊழியக்காரர் பாருங்க, யார் ஒருத்தர் இறந்து போயிட்டார். நான் சொல்கிறேன் ஒரு நாள், அந்த கண்டது 2 மணிக்கு 3 மணிக்கு கூட்டத்தை முடிஞ்சு 4 மணிக்கு படுத்து மத்தியானம் வரைக்கும் தூங்கிக்கிட்டு, என்னையா அது
முதல்ல தூங்க வேண்டியதில் தூங்கணும். எதுவும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். 10 மணிக்கு உன் மண்டை படுக்கணும், தலைக்கு போயிடணும், கீழே போயிடணும், படுக்கணும். நீ அதை விட்டு நான் ஊழியம் பண்ணுறேன்னு 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறது, அப்புறமா சாப்பிட்டு அப்புறம் தூங்குறது, 4 மணிக்கு தூங்குறது. என்னாக படுத்த மனுஷன் காலையில் எந்திரிக்கல. தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. நம்ம ஊரில் வந்து சுற்றி விட்டுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். என்ன அப்போ இதெல்லாம் சொல்கிறது ஃபிசிக்கலாக சில காரியம் நம்ம ஞானமாக இருக்கணும். அதனால் எப்படி வேணாலும் வாழலாங்கிறது இல்லை. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவரோடு கூட இருக்க உறவில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறார். அப்படி நிலைச்சிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் இங்கேருந்து நம்மளுக்கு சப்பளை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அங்கே போகணுமா, அவர் எவ்வளோ இறக்கமுள்ள, அவர் எவ்வளோ நல்லா தேவையுள்ளவர், அவர் எப்படிலாம் காரியத்தை பொறுமையாக டீல் பண்ணார், எல்லாம் எனக்கு உண்டாகிட்டே இருக்கு. நான் என்ன செய்வேன், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதோடு இணைஞ்சிருக்கிறனால இந்த காரியத்தை கண்டுக்கிற மாட்டேன். வாழ்க்கை அதுபாடு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி சொல்றாரு, அவனை வில்வீர மனமடி வாக்கினார்கள், அவனை பகைத்தார்கள். அப்படி பகைத்தாலும் மனமடி வாக்கினாலும் அவனுடைய வில் உறுதியாக இருந்தான். அப்படின்னா அவன் கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையில் ஒரு நாள் அவன் சொப்பனம் கண்டான் பாருங்க. அந்த சொப்பனை என் வாழ்க்கையில் அவனை கட்டாயம் நடக்கும். இப்போ எனக்கான சொப்பனமே வரலையே, இதான் சொப்பனம். நீ பேச 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 கண்டிப்பாக சொப்பனம் வரும். நீ உட்காந்து வேற மாதிரி பேசிக்கிட்டு கூடாது. அப்போ அன்னைக்கு அவனுக்கு வேத புத்தகம் கிடையாது, சொப்பனத்தை கொடுத்தாரு. நமக்கு இன்றைக்கு அள்ளி தன்னுடைய என்ன சொல்றாரு, நம்ம இருதயத்தில் நம்மளெல்லாம் என்ன நினைச்சிருந்தாரோ ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம், தீர்க்கதரிசி வெளிப்படுத்தாத ரகசியம், பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தாத ரகசியம் புதிய ஏற்பாடு வரும் பொழுது அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப இவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எனக்கு ஒண்ணுமே பேசல பாருங்க. ஒரு ஆள் சொன்னாரு, ஆபிரகாம் ஈசாக்கை பள்ளிக்கூடத்தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அப்போ இவர் முடிஞ்சோன்னு சொன்னார், பாஸ்டர் என்கிட்ட ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா நானும் கொண்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு. அப்போ என்ன நீ பேசலன்னு நினைக்கிறியா? நீ உன்கிட்ட பேசலையா? உன்னை தேடி வந்து ரசிக்கலையா? உனக்குள்ள ஆவியானவர் இல்லையா? ஆபிரகாமோட ஆவியானவர் இல்லையா? உனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ என்ன யோசிக்கிறாங்க பாருங்களேன். இப்படி பேசி பேசி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இழந்து கடைசியாக சொல்லு போய் பல்லு போய் செத்து போனதான் மிச்சம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமோடு கூட கத்த பேசுறாங்கன்னா உங்களோட பேசலையா? உங்களுக்குள்ள இல்லையா அவரு? அப்போ என்ன யோசிக்கிறோம் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்க இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போறாரு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டு இருக்கும் பொழுது, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் உறுதியாக நிற்க ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு நாளும் பேசுகிற மனிதனை கண்டு உங்களுக்கு குரோமான எலும்புகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. இல்லை அவனால் அப்படி ஆயிடுச்சு, இவனால் அப்படி ஆயிடுச்சு, என் முன்னாடி தடுக்கி சொல்லவே முடியாது. நீங்கள் அவரோடு இணைஞ்சிருக்கனால வேணும் சொல்லுது, அவன் சுவர் மேல் படருகிற கொடி அப்படிங்கிறான். எப்படி சொல்ல பாருங்களேன். அவனுடைய வில் உறுதியான்றது அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரத்தாலே பலத்தன. ஏன்னா கூப்பிட்டவர் யாரு? அவர். உங்களை அழைத்தவர் யாரு? கர்த்தர். அப்ப உங்களை கொண்டு இந்த வேலையை செய்ய போறவர் அவரு. இப்ப அவர் என்ன செய்யறாரு? அந்த நிலையை அடைவதற்கு யாக்கோப்பின் வல்லவர் அவனுடைய கலங்க என்ன செய்தாரு? பலப்படுத்தினார். யார் சொல்றா? யோசேப்பு சொல்றான். இதெல்லாம் அவனுக்கு நடந்திருக்கடா அப்படிங்கிறான். அப்ப உங்களை என் வாழ்க்கையில என்னை அழைத்திருக்கிறார், என்னை ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்காரு, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க போறாரு. அவன் நிச்சயம் நடக்கும். அதுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் நான் உறுதியா இருப்பேன். விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பார். எந்தரா பாப்போம் அப்படின்பார். நிச்சயமா நான் சொல்றேன் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 20-22 வருஷம் கூட கண்ட சொப்பனங்க. அது நினைச்சு பார்க்க முடியல என்னால. ஆனால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இது மட்டுமா இல்லை, ரோடு வரைக்கும் நம்ம எல்லாத்தார முத்து நகர்னு சொல்லி போட்டு வைக்கிறேன்னா என்ன பாருங்க, நீங்க நடக்கும். அப்போ என்ன 22 வருஷம் எனக்கு தூத்துக்குடி எங்கே இருக்குன்னு தெரியாது, திருச்சி ரோடு தெரியாது. நான் ஒரு அகலமான ரோட்லேருந்து அந்த பக்கம் பார்க்குறேன். பார்த்து அடுத்த வருஷம் உள்ளே வர்றேன். உள்ளே வந்து இப்படி சர்ச்சை பார்க்குறேன். இது நான் கண்டு 22 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தோட்டத்தில் இருக்க காலங்கள் 2000 அந்த நாட்கள் நான் பார்த்த சொப்பனம். அது எப்போன்னு தெரியாது, ஆனால் என் மனசில் அப்படியே இருக்கு. அப்போ கடவுள் பாருங்க, நான் அதை பற்றி இருக்கு, ஆனால் இங்கே இதான எனக்கு தெரியாது. அப்போ வந்து எல்லாம் முடிச்சு அதில் ஏறி பார்க்கணும் தெரியுது. அழைத்த தெய்வம் நம்மளை கொண்டு வந்து நினைஞ்சிருக்காரு, நிறைவேற்றுக்கிற பார்க்குறேன். அப்போ இது மட்டுமா இல்லை, நீ வலப்பக்கமும் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமான்னு சொல்ல பார்ப்போம். அப்போ நிச்சயம் நடக்கும். அப்போ நீங்கள் நம்பணும், நான் இப்படித்தான் இருப்பேன், என் வாழ்க்கை செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவன்
செழிப்பான். வார்த்தையை நம்புங்க, அதையே நீங்க பேசுங்க. பேசி 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 வார்த்தையோட இணைஞ்சிருங்க. அப்படி இணைஞ்சிருக்கும் பொழுது வில்வீர உங்கள் மனமடி வாக்கினா என்ன, உங்களை யார் என்ன சொன்னா என்ன, அவன் என்னத்தை பேசி உங்களை என்னத்தை தடையை உண்டு பண்ணான்னு ஒருத்தரும் உங்க வளர்ச்சி என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நீங்க யாரும் உங்களை தடையை கொண்டு வந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, செடி என்ன பண்ண அது பாட்டில் பாருங்க. மரம் கூட அப்படின்ற நீங்க இந்த மரம் இருக்கு பாருங்க, இந்த மரத்தை இப்படி ஒரு காம்பவுண்டை ஒட்டி கட்டின்னு வச்சுங்களேன், அந்த மரம் இங்கிட்டு போகாது, இப்படி சாஞ்சிக்கிட்டு வந்துடும். ஆனால் அந்த கொடி என்ன செய்ய தெரியுமில்ல, மௌனை கட்டுற இந்த வரண்ட கிட்டு 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 ஏறி ட்ராவல் பண்ணி அங்கிட்டு போய் இறங்கிடுவான். இதான் கொடிக்கு மரத்துக்குள்ள வித்தியாசம். அதே என்ன நீங்கள் சவுத்தை கட்டி வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக் ஒரு தென்னை மரம் வச்சுருக்கீங்க, ஓரத்தில் யார் பக்கத்தில் இருக்காரு சவுத்தை கட்டிட்டான் அப்படின்னா தென்னை மரம் என்ன செய்யணும், இப்படி மட்டை இப்படி நிற்கும், இப்படி வந்து என்ன செய்யும், இப்படி போயிடும். அப்புறம் சுவர் அது வந்து அங்கிட்டு போகாது. ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னா சொல்றாரு, இவன் கணிதரன் சாச்சடி, இவன் என்ன செய்வான், சுவர் மேல் படருகிற கொடி அப்படி சொல்ற. எப்படி சொல்ல பாருங்களேன், அவன் புயங்கள் யாக்கோபு நல்லவருடைய கரங்களாலே பலத்தன. இதனால் இப்ப ஆண்டவர் அவனை கொடி சுவர் மேல படருகிற கொடியா அவனை வச்சிருக்கிறாரு. 1000 பேர் 1000 அவனுக்கு ரோமா பேசினாலும் யாக்கோபின் வல்லவர் என்னுடைய தேவன், என்னுடைய பிதா, என்னுடைய வல்லவர். ஏன்னா நான் ஆடுமை சாதாரண கோளு தட்டியும் போன என்னைய ஒருத்தர் கூடவே இருந்து என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி பாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 20 வருஷம் படாத பாடு இல்லை. அந்த சூழ்நிலையில என்னை பலப்படுத்தி ஒருத்தர் வந்தார் பார்த்தியா, அதே தேவன் ஒன்னை என்ன செஞ்சிருக்கார், பலப்படுத்தி இருக்கார். அவன் கை பலத்தன இதனால் அப்படிங்கிறார். இதனால் அவன் எப்படிப்பட்ட இருப்பானா சொல்றாரு, அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். இப்ப இவன் யாரா இருக்கிறான் அப்படிங்கிற சொல்றாரு, இஸ்ரவேலின் இது எதனால் அவன் மெய்ப்பன் அப்படின்னா ஆடுகளை மேய்க்கிறது மாதிரி இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா நல்ல மேய்ப்பர் கிறிஸ்து இருக்கிறார். இப்ப அந்த இடத்துல அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆகாரம் கொடுப்பார் அப்படின்னா நீங்க ஒரு 1000ங்களுக்கு 2000ங்களுக்காவது ஆகாரம் கொடுக்கிற மேய்ப்பரா இருக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. இப்ப யோசேப்பு இயேசு கிறிஸ்து முன்னடையாளமானவன். இப்ப இயேசு எப்படி அப்படியே யோசேப்போட வாழ்க்கை நடந்திருக்கும். இப்ப அவனை என்னெல்லாம் பேசுறான் அதே மாதிரி இயேசுவையும் பேசுறாங்க. இப்ப இவனை எப்படி தடை செய்ய முடியல, அது மாதிரி இயேசு என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. இயேசு யாரு, நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னா. அப்ப நல்ல மெய்ப்பன் நமக்காய் ஜீவன் இந்த மெய்ப்பர் யோசேப்பு எப்படி ஆக்கிட்டார் அப்படின்னா அவன் இதோ இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் எல்லா ஜனத்துக்கும் மெய்ப்பன், எல்லாரையும் போசி எடுத்து நீங்க அவன் இருக்கிறான். ஆனா இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா கண்மலையாக இருக்கிறான். கர்த்தர் எல்லாரையும் போஷிக்கிறார், எல்லாருக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கையை மூடிட்டார், நாடு தகச்சிறேன், கொஞ்சம் தீ பிடிச்சதுக்கே பயந்துட்டான். இப்ப அவர் தான் எல்லாரையும் போஷிக்கிறார், அவர் தான் மெய்ப்பர். இப்ப அதே நேரத்தில் அவர் யார் அப்படின்னா இஸ்ரவேலுக்கு கண்மலை அப்படின்னா அந்த கண்மலை அப்படின்னா அவருக்குள்ள பாதுகாப்பு சுகம் சகலம் அவருக்குள்ள இருக்கு. இது உலகத்தானு கிடையாது. இப்ப அந்த இடத்துல கத்தலை போட்டு அப்ப எல்லாரையும் போஷிக்கிறவர்களாக இஸ்ரவேல் எல்லா ஜனங்களுக்கு ஒரு கண்மலை அப்படின்னா நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாக, மற்றவர்களை பாதுகாக்கிறவர்களாக, மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களா, மற்றவர்களுக்கு ஆமென் சுகத்தை கொடுக்கிறவர்களா, இப்படித்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இப்ப நான் அவனுக்கு இப்படி இருப்பேன், அதனால அவன் யாராயிட்டா அப்படின்னா மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி. இது எப்படி வந்தது அப்படின்னா எல்லாம் இதுவரைக்கும் நடந்தது, அவன் இருக்கிறது. இப்ப இனி அடுத்து அவன் எப்படி இருக்க போறான் அப்படிங்க சொல்றாரு. இது உன் தகப்பனுடைய தேவனால அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். அவர் உனக்கு துணையா இருப்பார். இப்ப என்ன சொல்றாரு, அவர் உனக்கு இன்னும் துணையா இருப்பாரு. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னா உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களும் கற்பங்களுக்கும் ஸ்தானங்களுக்கு கற்பங்களுக்கு உரிய நான் வந்து வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 25 தானே. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். சர்வவல்லமையுள்ள தேவன் வானத்திலிருந்தும் கீழே ஆழத்திலிருந்தும் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தனங்களுக்கும் அது என்ன ஸ்தனங்களுக்கும் அப்படின்னா கொங்கைகள் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஸ்தனங்களுக்கும் கற்பத்துக்குரிய
முறிய ஆசிகளால் அவர் உன்னை ஆசி வழங்கட்டும். அடுத்து 26 வசனத்தை வாசிங்களேன். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உன் தகப்பனுடைய 26 வாசிங்க, 26 போடுங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள். இப்ப யோசேப்பு எப்படி இருக்க போறான் அப்படின்னா சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம். யாக்கோபு சொல்றாரு, என் ஆசீர்வாதங்கள் என் பிதாக்கள் யாரு? ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. அவனுங்களாவது கொஞ்சம் வச்சுட்டு வந்தானுங்கடா, நான் ஒண்ணுமே இல்லாம வெறும் கோலும் தடிமா வந்தேன். அப்ப என்னுடைய உன் தகப்பனாய் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எங்கள் பிதாக்கள் முற்பிதாக்களை பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மீதும். அந்த ஆசீர்வாதம் எனக்குரிய ஆசீர்வாதம், எங்கள் முற்பிதாக்களை பார்க்கலாம் உண்டான ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம். இப்ப அந்த ஆசீர்வாதம் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலை மேல் இருக்குல்ல. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எனது பெற்றோர்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் ஏற்பட்டன, எனினும் எனது ஆசீர்வாதங்கள் அவற்றை விட மேலானது. யாக்கோபு சொல்றாரு, என் பெற்றோர்களை காட்டிலும் என்னுடைய ஆசீர்வாதம் மேலானது. உனது சகோதரர்கள் உன்னை எதுவும் இல்லாமல் விட்டு விட்டு போனார்கள். என்னை எப்படி பயந்து துரத்தி விட்டானோ அதே போல உன்னோடு பாருங்க ஆடு மேய்ச்சானுங்க பாருங்க. அவனுங்க எப்படி சொல்றா பாருங்களேன், விசேஷ உச்சந்தலை மேலும் சொல்றாருல்ல. அதுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய சகோதரர்கள் என்னை எப்படி ஒண்ணும் இல்லாம நான் அவன் ஏசாவுக்கு பயந்து ஓடி வந்தானோ அதே மாதிரி அவனை உன் சகோதரர் உன்னை ஒண்ணும் இல்லாம துரத்தி விட்டானுங்க. எப்படி சொல்றா பாருங்களேன், உன்னை ஏதும் இல்லாமல் விட்டு விட்டு போனார்கள். ஆனால் இப்போது எனது ஆசீர்வாதங்களை எல்லாம் மலையின் உயரம் போல கூட்டி தருகிறேன். அப்படியா இப்ப எப்படி இருக்க போற அப்படின்னா, எனக்கு உண்டான என் மேல கடவுள் என்ன ஆசீர்வாதம் போட்டாரோ அதையெல்லாம் உனக்கு கூட்டி தர்றேன் அப்படிங்கிற. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப யாக்கோபு சொன்ன இந்த காரியமே இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலில் இருக்கு. இப்ப நீங்கள் நான் எங்க இருக்கு அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1:9 சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கு அப்படின்னு இடத்துல. அந்த இடத்துல கிறிஸ்து உண்டான அதே மகிமை. அந்த வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் தன்னுடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்து ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை. இப்ப யாக்கோபு சொல்றாரு, நான் என் மேல உள்ள ஆசீர்வாதத்தை எல்லாம் மலையை போல உயர்ந்திருக்க உன்னை மேல போடுறேன் அப்படிங்கிறார். இப்ப கடவுள் நம்மளை எப்படி அழைச்சிருக்காரு அப்படின்னா சொல்றாரு, தேவன் நம்பிக்கைக்குரியவர். இப்ப அங்க அந்த வசனத்தை போட 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய போடு வாசி. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே, இயேசு கிறிஸ்து ஐக்கியமாய் இருப்பவங்க அழைத்த தேவன் உண்மை உள்ளவன் இருக்குல்ல. நான் வாசிக்கிறேன் பாருங்க, தேவன் நம்பிக்கைக்குரியவர், தேவனாய் ஒருவரே உங்களை தம் குமாரனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வை பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைத்துள்ளார். இப்ப யாக்கோபு சொல்றாரு, இதுவரைக்கும் இருக்கிறது யோசேப்பு ரொம்ப. இனி சொல்றாரு, எனக்கு என் முற்பிதாக்களை காட்டு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதிகம். அதே போலதான் உனக்கு நடந்திருக்கு. நான் சொல்றேன், என் ஊருக்குரிய ஆசீர்வாதத்தை மலை போல உயர்ந்திருக்கும்படி உன் தலையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். இப்ப கிறிஸ்து நம்மளை எப்படி வச்சிருக்கார் அப்படின்னா, அவருக்குள் இருக்கிற அந்த வாழ்வை பகிர்ந்து கொள்ளும்படி அழைத்தார் அப்படின்னு. அப்ப உண்மை உள்ளவன என்ன ஐக்கியமா இருப்பவர் அழைத்து உண்மை உள்ளவர்னா, கிறிஸ்துக்குள் இருக்கிற அனைத்து நல்வாழ்வையும் பகிர்ந்து கொள்ள நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராக இருப்பார் அப்படின்னா, ஓசியா இஸ்ரவேல் சொன்ன ஓசியாவில் சொன்ன போற நான் பனியை போல இருப்ப தாட்சியெடுப்பு இருப்போம் அப்படின்னா, இன்னும் நீங்க அதிக உறுதியாக நம்பும்படி நம்மளுக்கு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் நான் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற மெய்யான திராட்சை செடியோடு இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நாங்க கிறிஸ்துவோடு கூட இருக்கிறனால நீங்க ஒரு நாள் பட்ட மரமா இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டாரு. நான் ஒரு நாள் அவர் நம்மளை கைவிட போறது கிடையாது. ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு கீழே போறது இல்லை. நாம சுவர் மேல் படுகிற கொடியாவே நாம இருப்போம். நாம் மிகுந்த பலன் தருகிற ஒரு கொடியா இருப்போம். அங்கே பலன் எப்படின்னு தெரியல, ஆனா இந்த கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறனால கட்டாயம் கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு மேன்மை இருக்கோ அத்தனை மேன்மைகளும் அத்தனை நல்வாழ்வு இதெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கிட்டு வச்சுங்க, நீங்க நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீங்க வாழணும். கென்னத்துக்கு சர்ச்சு நான் பாருங்க சொன்னேன் உங்களுக்கு,
கிணத்து கஞ்ச 113 வயசுல ஒரு கிளடு இன் பண்ணி ஸ்டெயில் ஆடுது. அடிச்சு பாருங்க. அந்த ஐயா 96 வயசுல 97 வயசுல அவர் போயிட்டாரு. ஆனா அந்த சர்ச்சில் அவர் போதனை கேட்டு ஒரு கிளடு 113 தாண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இப்போ போயில அந்த கைப்பிடி சாச்சி போட்டுன்னு வச்சுக்க, எத்தனை பேர் இறக்குறதுக்கு சப்போர்ட் வேணும் நினைக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? முடியல, வயசாயிருச்சு, இப்படி பேசவே கூடாது. யார் சொன்னா உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு? 100 வயது கிளவியும் குமரி என்று எண்ணப்படுவா. போ, புரியுதா? நீங்க 100 வயது ஆடாலும் நீங்க வாலிபன் தான். ஏன்னா நாம் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவருக்கு வயசாயிருச்சாயா? இல்லை இல்லை. அப்ப நீங்க நான் யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நிச்சயமா நாம நல்ல சந்தோஷமா, சுகமா, ஆசீர்வாதமா நாம இருப்போம். ஆமே, அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னா திராட்சை செடியை போல படருவீர்கள். அப்ப யோசேப்புக்கு ஒரு கடவுள், நமக்கு ஒரு கடவுள் இல்லை. யோசேப்பு ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். அவர் அங்கே இரத்தத்தினால் மீட்கப்பட்டு வந்தவர் கூட்டம். ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம். அவர் கிறிஸ்துக்குள்ள இல்லை. யோசேப்பை கணிதன் செடி அவர் நாட்டினாரு. நீரூட்டன் நாட்டப்பட்ட கொடி ஒப்பனை சொல்றான். ஆனால் நீங்கள் நான் நீரூட்டன் நாட்டப்பட்ட கொடி அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற கொடி. ஆமே. அங்கே தண்ணி இல்லாட்டினா அது போயிடும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தண்ணி இல்லாட்டா போயிடும். ஆனால் இது தண்ணியே வற்றாத ஊற்று. இது என்னது? ஞான கண்மலை. அப்ப இவருக்குள்ள சகலம் உண்டாயிருக்கு. அப்ப இதுல நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்கணும். என்ன மறுபடி சொல்றேன், நிலைத்திருந்தால் அப்படின்னா என்ன அப்படின்னா அவரோடு கூட இருக்கிற உறவுல நீங்க நிலைச்சிருங்க. தொடர்ந்து உறவு கொண்டு இருங்கள் அப்படிங்கிற. அப்ப நாம் கடவுளோடு கூட பாடி தூசி. நான் சொல்றேன், பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க. என்ன, நம்ம ஆளுங்க பிரச்சனையை பெருசா பார்ப்பான், பாவத்தை பெருசா பார்ப்பான். பாவம் என்ன, செத்து போன கழுதைக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாவம். அதை விட கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்கா பாரு. அவர் பாவத்தை சிலுவையிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கிறத பெருசா பேசுங்க. பார்க்க முடியலையா? பேசுங்க. பேச பேச நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உலகம் மற்ற பிரச்சனை சிறுசா தேர ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா அவன் கர்த்தர் நமக்கு சொல்லலாம். கர்த்தர் எனக்கு பனியை போல இருக்கிறார், நான் திராட்சை செடியை போல படருவேன், நான் கனிதரும் திராட்சை செடியாயிருப்பேன், சுவர் மேல் படருகிற கொடியாயிருப்பேன். வில் வீரர் என்னை மனமடிவாக்கினாலும் நான் அதிலே உறுதியாயிருப்பேன். சொல்ல, யாக்கோபு நல்லவருடைய கரத்தினாலே என் புயங்கள் பலப்படும். சொல்ல, யாக்கோபு நல்லவருடைய கரத்தினாலே என் புயங்கள் பலப்படும். ஆமே. நல்லா கவனிங்க, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கணும். நான் சொல்றேன், இப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? திருவந்திர பங்கு பெற போகிறோம். நீ யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. யாராவது மோசமான ஆள் இருக்கீங்களா? இப்போ சொன்னீங்க இல்லை, இந்த உபதேசம் உங்களை பரிசுத்தமாகிருச்சு. அதனால் திருவிருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவரோடு கூட இந்த என் மாம்சத்தை புதிரத்தை பானம் பண்ணு என்னோடு பங்குடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் பங்கு பெறும் பொழுது, பந்தியில் பங்கு பெறும் பொழுதே அவருடைய எல்லா நன்மைகளுக்கு பங்குள்ளவர்கள். அதில் ஒன்று அவருடைய பரிசுத்தத்துக்கும் நீங்கள் பங்குள்ளவர்கள். ஆமே. அதனால் எந்திரிச்சு போகிறது ரொம்ப அவசரமாக செல்ஃபோனை என்கிட்ட கொடுத்துருப்பாங்க, எந்திரிச்சு போகக்கூடாது. புரியுதா? பந்தியில் நீங்கள் பங்கு பெறணும். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். உங்களை சுகமாக்குற நேரமாக கூட இருக்கலாம். நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி தாமஸ், கை ஒரு மாதிரியா இருக்கு. நான் கப்பை கொடுத்துட்டு போகும்பொழுது ஒரு நாள் அங்கே பழைய சார்ஜ் சொன்னார், அந்த ரசத்தை ரேசா விசுவாசத்தில் ஊற்றி அப்படின்னா கை க்யூர் ஆயிடுச்சு. அப்போ அப்போ சுகம் எனக்கு அந்த அவருடைய சரத்து மூலம் என்ன நன்மை, ரத்த மூலம் என்ன நன்மை, அதெல்லாம் அதை விசுவாசித்து அறிக்கை செய்து நீங்கள் அதில் பங்கு பெறணும். அதை அறிந்து எடுக்கும் பொழுது அது உங்கள் சுகத்திலே வாழ வைக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் எதுனா இதான். அபாத்திரங்கிற வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் அபாத்திரனா போயிடக்கூடாது. அபாத்திரம் என்ன அப்படின்னா அறியாமல் அப்படிங்கிற. அபாத்திரம் என்ன? தகுதி இல்லாமல் அல்ல. யார் சொன்னா உங்களுக்கு தகுதி இல்லைன்னு இப்படி சொல்லி சொல்லி எவனோ சொன்னதை மண்டையில் வச்சுக்கிட்டு எந்திரிச்சு போகக்கூடாது. சேவியர கதை போட்டு விடுற, என்னையே பயப்படுற. அப்ப என்னன்னா நம்மளை எப்படி வச்சுட்டு நானே வச்சிருக்கேன் பாருங்க. இந்த அபாத்திரங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு உனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை போட்டு வச்சு விட்டாங்க. என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த அபாத்திரங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா அறியாமல் அப்படிங்கிற.
அப்படின்னா எதுக்காக நான் இதில் பங்கு பெறுகிறேங்கிற தெரியாமல் எடுத்தீங்கன்னா உனக்கு பயன் இல்லைப்பா. அதனால வியாதியோடு இருக்கிறான், பலவீனத்தோடு இருக்க, சில பேர் மரித்தும் போயிருக்கான் அப்படிங்கிற. அப்போ சுகமாக பலமாக சாகாமல் நம்மளை வாழ வைக்கிறது எது அப்படின்னா இந்த பந்தி. நம்ம புத்தினா இந்த அவஸ்தை கொடுத்தே பழகிட்டோம் பார்த்தீங்களா? எதுக்கு அவஸ்தை கொடுக்குறான், சீக்கிரம் போ அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் ஜீவன் இல்லைன்னு நம்பிட்டாங்க. அதனால கடைசியில் என்ன பாலை ஊற்றி பார்க்குறோம், அதுலேயும் சாகலைன்னா அவஸ்தை கொடுத்து அனுப்பி விட்டுறான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு உயிர் உண்டாகும், நம்ம சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். ஆமென் சொல்லு பாப்பா. அப்போ ஆட்டுக்கறியை சாப்பிட்டு 40 வருஷம் நடந்தானுங்க ஐயா. கால் வெங்கலை, பலவீனப்படலை, ஒரு பையனுக்கு ஒன்றும் நடக்கலை, செருப்பு தேயலை, எவனை வஸ்திரம் பலமே போகலை. அங்கே ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு அப்பத்தை சாப்பிட்டு வந்தவனுக்கு இப்போ நாம் ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை பார்க்க சாப்பிட வந்துருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பலத்தோடு சுகத்தோடு வாழ வைக்கிறது அப்படின்னா இந்த பந்தி. ஆமே, அல்லேலூயா. நான் இவ்வளவு கூவுறேன், இதுக்கப்புறம் எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? யாராவது நம்ம பழைய சர்ச்சில் சரி நம்ம வீட்டுக்காரர் ஒன்று எழுதி போட்டிருந்தார், உங்கள் செல்ஃபோனை எடுக்காதிருங்கள், மறுமுனையில் அழைப்பது யமனாக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஒரு 2 வாரம் தொங்குச்சு, எடுத்து போடுங்க. அவருக்குள்ள ஒரு பாரம் வருங்க, சிபிஎம் போகிறவரை மட்டும் அவர் பார்த்து போட்டு வெளியில் ஒட்டி விட்டு போனார் பேப்பரில். நற்செய்தி சொல்கிறார் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு செல்ஃபோன் ஆராதனை செல்ஃபோன் வந்தால் எடுக்காதீர்கள், அழைப்பது யமனாக கூட இருக்கலாம் அப்படி. அந்த மாதிரி செல்ஃபோனை எடுக்காதுங்க, இருக்கட்டும், பந்தி முடிச்சுட்டு போங்க. மணி என்ன, இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிடுவோம். கத்த நல்லவர். ஆமே. நீங்கள் உங்களுக்குள்ள தகுதி இல்லைங்கிற இடத்துல நீங்கள் வந்துடக்கூடாது, நீங்களாம் ஒன்று முடிவு பண்ணிடக்கூடாது. அது உங்களை தூக்கி துண்டாக்கி விட்டுறேன். அதனால் நம்மளை தகுதிப்படுத்துறதே திருவிருந்தாமே. அல்லேலூயா. அதனால் எல்லாரும் திருவிருந்தில் பங்கு பெறுங்க. கத்த நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீர், உமக்கு நன்றி. உடைய பந்தியிலே பங்கு பெற்றும்படி பாக்கியம் தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்து ஆமென் ஆராதிக்கிற வாக்கியம் தந்தீர், நன்றி ஐயா. உடைய வல்லக்கரம் ஒவ்வொருவோடு கூட இருக்கட்டும், நன்மை உண்டாகட்டும், மகிழ்ச்சி சமாதானம் பெருகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய காருண்யம் எங்கள் குடும்பங்களை திருச்சபையார சூழ்ந்து கொள்ளட்டும். கப்பலருக்கு வெளிநாடு இருக்கிற வெளியூருக்கு எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதனால் இயேசுக்கும் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பும் ஆவியானவரிடத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.